இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதனை லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்து 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை விமான வான் சாகச நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியை காண சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர். Mi-17, ஹார்வர்ட், டக்கோட்டா, ரஃபேல், தேஜஸ், சுகோய் உட்பட இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 70 விமானங்கள் பங்கேற்று பல்வேறு சாகசங்கள் செய்து அசத்தின. தமிழகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக பாண்டியா, சோழா, பல்லவா, நட்ராஜ், காவேரி, கலாம், புயல் என பல்வேறு பெயர்களில் ஒவ்வொரு வகை விமானங்களும் அணிவகுத்து பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. காலை 11 மணிக்கு தொடங்கிய வான் சாகச நிகழ்ச்சியில் முதலில் வானில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து சாகசம் நிகழ்த்திய ஆகாஷ் கங்கா குழுவை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ச்சி அடைந்தனர். பாரா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது பயிற்றுவிப்பாளர்கள் இப்பொழுது அவர்கள் இலக்கை நோக்கி சென்று அதை சுற்றி பாதுகாப்பார்கள். Meanwhile, a team of 28 Garud commandos, led by squadron leader Sandeep Jhajaria, Shaurya Chakra, on board 2 Mi-17 V5 armed helicopters, is tasked with rescuing hostage and neutralizing anti-national elements in the building, which you can see in front of the grandstand. இதனைத் தொடர்ந்து Mi-17, V5 என்ற இரு ஹெலிகாப்டர்களின் கயிறு வழியாக எதிரிகளின் முகாம்களில் தரையிறங்கி பணைய கைதிகளாக சிக்கியிருக்கும் மக்களை வீரர்கள் மீட்பது போன்ற போர் யுக்திகளை செய்து அசத்தினர். புலி பதுங்கி பாய்வது போல் எதிரிகளிடமிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி பணைய கைதி மீட்பது போன்றவற்றை செய்து காட்டி அசத்தினர். விமானப்படை வீரர்களின் சாகசத்தை பொதுமக்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இவர்கள் மிகவும் துல்லியமாக ஸ்லிதரிங் ஆபரேஷன் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற காட்சிகளை நீங்கள் சினிமாவில் பார்த்ததுண்டு, ஆனால் முதன்முறையாக சென்னையில் they silence the sentries, absolutely capturing them with one blow. That's the power of Indian Air Force. பின்னர் இந்திய தேசிய கொடியுடன் பாராசூட்டில் பறந்தபடியே வீரர்கள் சாகசம் செய்து அசத்தினர். அப்போது விண்ணை பிளக்க கரகோஷம் எழுப்பி வீரர்களை பொதுமக்கள் உற்சாகப்படுத்தினர். என்று அழைக்கப்படும் canopy stack formation வருகிறது. இது அனுபவம் வாய்ந்தவர்களால் மேற்கொள்ளப்படும் மிகவும் கனிமையான செயலாகும். இந்த அமைப்பு சென்னையின் நீலவானத்தில் மூவர்ண கொடியை பின்பற்றுகிறது. Coming in next is a 3 canopy stack formation, also known as the trio. Flying the saffron canopy depicting the strength and courage is Wing Commander Rahul Jha, symbolizing peace, unity and flying the white canopy is Warrant Officer R.K. Tiwari with more than 1200 jumps to his credit. Depicting the abundance, growth and prosperity of the land, flying the green canopy is Master Warrant Officer C.K. Krishna with more than 1200 jumps to his credit. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் போர் விமானங்களில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரஃபேல் போர் விமானம் மேகத்தை குளித்துக் கொண்டு வந்து சாகசத்தை காட்டி அசத்தியது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். புயல் என்ற பெயருக்கு பொருத்தமான இந்திய விமானப்படையின் மிக சக்தி வாய்ந்த விமானங்களில் ஒன்றான ரஃபேல் சூப்பர்சானிக் ஓட்டத்தை உங்கள் முன்னால் நடத்தவிருக்கிறது. Alright, do not blink your eyes as the aircraft approaches from the right over the ocean water, dispensing flares, and shortly shall be pulling up to inaugurate the function as an aerial salute. தொடர்ந்து இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற PC-7 விமானங்கள் வானில் சாகசம் நிகழ்த்தின. பொதுமக்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். Dakota
leads the formation, being flown by Wing Commander A.K. Singh and Wing Commander H.D. Gala, along with Pilatus PC-7 being led by Wing Commander Jude Pereira with Squadron Leader Puneet Sharma to his left and Squadron Leader Prashant Kumar with Squadron Leader Lokendra Singh to his இந்துஸ்தான் டர்போ ட்ரைனர் HTT-40 விமானம் கலாம் அணிவகுப்பில் வானில் செங்குத்தாக பறந்தும் குட்டிக்கரணம் அடித்தும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. After the enthralling display by the previous generation trainer aircraft, let us now witness the next generation trainer aircraft, the Hindustan Turbo Trainer, also known as HTT-40, which would soon be inducted into the Indian Air Force. முந்தைய தலைமுறை பயிற்சியாளர் விமானத்தின் அற்புதமான காட்சிக்கு பிறகு அடுத்த தலைமுறை பயிற்சியாளர் விமானமான ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் HTT-40 காண்போம். இது அதனைத் தொடர்ந்து காவிரி அணிவகுப்பில் வந்த C-295 விமானம் மற்றும் 2 டார்னியர் விமானங்கள் வானில் பறந்து மக்களுக்கு காட்சியளித்தன. தொடர்ந்து காஞ்சி அணிவகுப்பில் வந்த AEW&C என்ற விமானமும் வானில் பல சாகசங்களை செய்து மக்களை பரவசப்படுத்தியது. known as the Rhinos, flying the C-295 along with 2 Dornier 228 aircraft of fixed wing training faculty in wing formation. நண்பர்களே, லைட் ஹவுஸ் தரப்பில் பாருங்கள். தி ரைனோஸ் என்று அழைக்கப்படும் 11 ஸ்குவாட்ரன் சேர்ந்த திறமையான விமானிகள் C-295 உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். அங்கு ஒரு வான்வழி ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் AEW&C மற்றும் 2 MiG-29 போர் ரக விமானம் உங்கள் முன்னால். மேலும் நடராஜ் அணிவகுப்பில் வந்த மிராஜ் 2000 ரக விமானங்கள் வானில் எரிபொருளை நிரப்பியபடி சாகசம் செய்ததை மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து தனுஷ் அணிவகுப்பில் வந்த 2 ரஃபேல் விமானங்களும் வானில் சாகசம் செய்து பிரமிக்க வைத்தன. இந்தியாவின் சிறந்த போர் விமானங்களில் ஒன்றான 3 சுகோய் விமானங்கள் வானில் சாகசங்களை காட்டி மக்களை வியக்க வைத்தன. மேலும் நீலகிரி அணிவகுப்பில் வந்த 3 ஜாக்குவார் விமானங்களும் 3 திசைகளிலும் பிரிந்து சென்று தீப்பிழம்புகளை கக்கியபடி சாகசங்களை நிகழ்த்தின. தொடர்ந்து பாண்டியர் அணிவகுப்பில் வந்த இலகு ரக விமானமான தேஜஸ் விமானம் வானில் மேகங்களை கிழித்து கொண்டு பொதுமக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மேலும் 5 இராணுவ ஹெலிகாப்டர்களில் சாரங்குழுவினர் புகையை கக்கியபடி ஹெலிகாப்டர்களில் சாகசம் செய்து அசத்தினர். வானில் இதய வடிவில் புகையை கக்கியபடியும் சம்மர் சால்ட் அடித்தும் சாரங்குழுவினர் அசத்தினர். அதனைத் தொடர்ந்து மகாபலி அணிவகுப்பில் வந்த C-17 விமானம் மற்றும் சூரியகிரண் குழுவின் 9 விமானங்களும் வானில் மூவர்ண கொடி நிறத்தில் வட்டமடித்தபடி சாகசம் செய்தன. மேலும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை கவர்ந்தன.